அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி collection, சரவெடி celebration. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அந்த இதெல்லாம் சம்பிரதாயம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் போனோம். அவனால் கட்டுப்படுத்த முடியல, பயங்கரமாக அந்த அளவுக்கு அவனுக்கு அட்டாச்மெண்ட், ஃபேமிலி அட்டாச்மெண்ட். எனக்கு வந்து ரோபோ அண்ணன பழக்கம், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழக்கம். வீட்டில் வந்து நார்மலாக பார்த்தா பேசுவோம், அவ்வளோதான். பட் இவன் வந்து அவங்க பொண்ணு குழந்தையாக இருந்தது பாருங்கள், அப்போத்துலேருந்தே இவங்களுக்கு ஃபேமிலியோட பழக்கம். கை குழந்தையாக இருக்கும்போதே பழக்கம். எப்படியாவது அழாமல் போய் பார்த்தோம் அண்ணனை. போகிறோம்ல சார், அந்த பாடி இப்படி வச்சுருக்காங்க. என்கிட்ட முகத்தை பார்த்தா என்ன ஆகும் ஒரு மனுஷன், முடியல. ரெண்டாவது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அண்ணன் வந்திருக்காரு பாருங்கிறாங்க. நீங்கள் எப்படி பேசுவீங்க? அதே தான் இப்போ அவங்க டாக்டரை போய் பார்க்குறேன். அந்த குழந்தை சொல்லுது, அப்பா சந்தோஷமாக அனுப்பிச்சி வைங்க, நான் சந்தோஷமாக அனுப்பிச்சி வைங்க. எப்படி கேட்க முடியும்? ஸோ அதனால் வந்து அவங்க யாருக்கும் ஆறுதல் சொல்கிற நிலைமையில் நம்ம இல்லை. அங்கே 2 பேர்கிட்ட இவர் அந்த ஷோ பார்த்துருக்கியா, நல்லா பண்ணுவார், சரியாக பண்ணுவார். அந்த மார்வாடி பண்ணுவியா, அது தடவை பேசு, அதே உங்களுக்கு என்ன பார்த்தியா எப்படி பண்ணுறாப்புல. இதெல்லாம் நம்ம பண்ண தன்னை இறக்கின்னு என்னை பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இவன் பண்ணுறது என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதை நான் இதெல்லாம் பெட்டராக பண்ணுவேன், அவன் அதெல்லாம் பெட்டராக. இவன் பண்ணுறதை நான் பண்ண முடியாது, யார் சொல்லுவா? என்னண்ணா இது, என்ன இப்படி இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார், என்னது ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா இப்போ அவங்க மிஸ்ஸஸ்கிட்ட நீங்கள் ஒரு வேளை எப்போனா கிடைச்சாகணும், அங்கேருந்தே ஃபோன் அடிக்கிறேன் நம்பர் வாங்கி. என்ன என் பிரதர் இப்படி வச்சுருக்கீங்கன்னு கத்துறேன் அவங்கள பிடிச்சிட்டு. ஆனால் நீங்கள் திட்டுறதெல்லாம் நியாயம்னா, அது என்ன நடந்ததுன்னா நாங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, என் அண்ணனை எப்படி அப்படி ரொம்ப உரிமையோடு கத்திட்டு. வணக்கம் அண்ணா. ஒரு 2 நாள் முன்னாடி ரோபோ சங்கர் அவர்களுடைய அந்த மறைவு நம்ம எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லிடணும். அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாரையும். பட் நீங்கள் அவர் கூடவே நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஷோஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அவருடைய மறைவு, அந்த செய்தியை கேட்டும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு சினி உலக நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். உண்மையிலேயே ஒரு 3 நாள் முன்னாடி கேள்விப்படும் போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன அட்மிட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான், கேஷுவலாக தான் நம்ம இருந்தோம். அன்றைக்கி வலசரோகம் வந்துட்டு அவர் வீட்டு பக்கம் தான் நான் போகிறேன். ஆக்சுவலாக அன்றைக்கி போகிறேன், ஹாஸ்பிட்டலில் இருந்தக்கார எப்படி வீட்டில் போய் பார்க்க முடியும். நான் வீட்டுக்கு போய் சேர்ந்து ஒரு 1 ஹவரில் இன்ஸ்டாவில் வருது இது மாதிரி இருந்தார். முதல்ல என்னால் நம்ப முடியல, என்னது இப்படி உண்மையானு தள்ளி பார்த்தா நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி உண்மையாக இருக்குன்ற மாதிரி தான் நான் முதல்ல ஃபீல் பண்ணேன். காரணம் என்னென்னா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அவர் சிக்காக இருந்தது உண்மை. அவருடைய உடம்பே ரொம்ப மெலிஞ்சி ரொம்ப இதுவாக இருந்தார். இப்போது அவர் பழைய மாதிரி உருவாகி வந்துட்டார். அப்போ இது வந்து என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல். ஏன்னா வந்த நியூஸ் எங்கேருந்துன்னா, நம்பகத்தக உள்ள பர்சன்கிட்டேருந்து வருது மெசேஜ். அதனால் என்னால் முழுசாக நம்ப முடியல, ஆனால் வேறு வழியில் நம்பி தான் ஆகணுன்ற ஒரு நிலைமையில் தான் நான் அதை பார்த்தது. விஷயம் கேள்விப்பட்டவுடனே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஷாக்கிங் தான், தாங்கிக்க முடியாத ஒரு ஷாக்கிங். திடீர்னு ஒரு இப்போ நல்லா தான் இருந்திருக்காரு, லாஸ்ட்டாகவும் படத்தில் நடிச்சுட்டே தான் இருந்திருக்காரு. இப்போ எப்படி வடிவேல் பாலாஜி அண்ணனுக்கு திடீர்னு அந்த மறைவு வந்ததோ, மயில் செம்மண்ணை எதிர்பார்க்கல இறந்தது. அப்போல்லாம் எவ்வளோ ஷாக்கிங் ஆனமோ, நம்பவே இல்லை. யார் சொன்னாலும் திருப்பி ரிப்பீட் பேரை கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு அந்த அளவில் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போ அவர் கூட உங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருந்திருக்குங்களா? இப்போ அந்த டிவி ஷோலெல்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது அப்போது அவர் உங்களுக்கு முன்னாடி ஒரு சீனியராகவும் இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது என்னென்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு? அவர் நீங்கள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நிறைய பாராட்டியிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கும் போது என்னென்ன ஃபீட்பேக்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு உங்கள் 2 பேருக்கும்? எனக்கு பர்சனலான இப்போ 2 பேருக்கும் சேர்ந்து கொடுப்பார் நிறைய. நான் பர்சனலானா நான் 2002 நடிக்க ஆரம்பித்தேன். 2002 நடிக்க ஆரம்பித்து ஒரு 2006 நான் நிறைய ஸ்டேஜ் ஷோ பண்ண ஆரம்பித்தேன். ஈவெண்ட்டை எம்சியாக போக ஆரம்பித்தேன். நான் எம்சியாக போகிற டைம் எல்லாமே பெரிய இந்த டிராக்டர்லாம், விவசாய டிராக்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய கம்பெனி. அப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க, அந்த ஏர் ஓட்டுறது ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 19 இதில் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்டில் லான்ச் பண்ணுறாங்க. அந்த 19 லான்ச்சுக்கு நான் தான் எம்சியாக போகிறேன். அந்த 19ல் கிட்டத்தட்ட 16 இடத்துக்கு செலிப்ரிட்டியாக வர்றது ரோபோ சங்கரன். ஸோ அப்போ தான் நான் ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜில் நான் ஒரு எம்சியாகவும் அவர் வந்து செலிப்ரிட்டியாகவும் பார்க்குறது, அந்த மிமிக்ரி பண்ணும்போது அந்த இதெல்லாம் பண்ணுறது. ஈவன் கோதண்டத்துக்கே கூட நான் சொல்ல, இப்போ நிறைய ஷோவில் நாங்கள் இப்போ எம்சியாக பண்ணி சில கேம் ஷோலாம் பண்ணோம்ல, அது எனக்கு நான் பார்த்தது ரோபோ அண்ணங்கிட்ட தான் பார்த்தேன்.
அவர் எந்த ஒரு அந்த ஸ்டேஜில் வந்து மக்களை வந்து எவ்வளோ ஆக்டிவாக வச்சுவாப்புல, எல்லோரும் சிரிக்க வச்சுட்டு மிமிக்ரி பண்ணுறது மட்டும் அவரோட வேலைன்ட்டு மிமிக்ரி பண்ணிட்டு போயிட மாட்டாப்ல. மிமிக்ரி ஒரு 20 மினிட்ஸ் பண்ணால் அடுத்த 20 மினிட்ஸ் என்ன பண்ணால் மக்களை கூப்பிட்டு ஏதாவது கேம் ஷோ பண்ணணும், ஜாலியாக அந்த எந்த கேமுமே வந்து கஷ்டப்படுத்தி இல்லை, காமெடியாக சிரிக்க வச்சு பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நகைச்சுவை ஆற்றல் படித்தவர். பேசும்போதே என்னம்மா செல்லக்குட்டி அப்படின்னால எல்லாருக்குமே சிரிப்பு வந்துடும். எல்லாரையும் அவ்வளோ சிரிக்க வச்ச ஒரு மனுஷன். அவர்கிட்ட தான் நான் ஈவெண்ட்டில் கேம் ஷோவை எவ்வளோ காமெடியாக பண்ண முடியும் அப்படின்றத நான் பார்த்தது. அதுலேருந்து அவர் பண்ணதெல்லாம் கூட அவரே சொல்லுவார், நீ பண்ண முடியலன்னு. அதெல்லாம் கூட நானே பண்ணுவேன். நாங்கள் 2 பேரும் பண்ணோம்னா அது அங்கேருந்தான் பார்த்துன்னு கோதண்டத்துக்கே தெரியாது. ஏன்னா நாங்கள் அதை பேசக்கூடிய இப்படி எங்கே பார்த்தோம்னா தெரியாது பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், உண்மையிலேயே ரோபோ அண்ணன் மூலியமாக தான் அந்த அசீனான்ஸு அந்த கேம்லாம் வெப்பில் வச்சு அது அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்தது. ஆக்சுவலாக எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் படி எங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாருன்னா, எல்லாருக்குமே நல்ல ஃபீட்பேக் தான் கொடுப்பார். இந்த நெகட்டிவ் தாட்ஸோட என்னம்மா சரியாக பண்ணலாமா நீ அப்படிலாம் சொல்லவே மாட்டார். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னும் நல்லா பண்ண முடியும், இது நல்லா இருந்தது, இன்னும் பெட்டராக பண்ண முடியும் தான் சொல்லுவார். இப்போ எங்கள் கான்செப்டே பார்த்தாருன்னா, எங்கேருந்து இந்த கான்செப்ட்லாம் எடுக்கிறீங்க, அது பப்ளிக்கோட உடனே உங்களுதெல்லாம் கனெக்ட் ஆகிடுது, அது எப்படி தான் தேடுறீங்க, எங்கேருந்து தான் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு கற்பனை உலகெல்லாம் இல்லை, உங்களுது யதார்த்த வாழ்க்கையில் இருக்கிறத வச்சு பண்ணுறீங்க, அது பெரிய ஹிட் ஆகுது. நான்லாம் உங்கள் வீடியோவை பார்த்து அப்படியே சிரிச்சிருக்கேன் அப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவார். இந்த செல்ஃபோன் கஸ்டமர் கேர்லாம் சொன்னார், அதெல்லாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடக்குது. தமிழுக்கு 1 எழுத்து இது எப்படி இந்த கண்ட்ரோலில் எடுங்க. ஆனால் அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற விஷயத்த பண்ணால் மக்கள் கனெக்ட் ஆகும் தான் எங்களுடைய மைண்ட் செட் ஒன்று நல்லா இருக்குது. அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். ரொம்பலாம் போட்டு கஷ்டப்பட்டு வருத்தியெல்லாம் எடுக்க வேண்டாம். நீங்கள் பண்ணுறது இதுவே உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அது மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க, அதுலேயே ட்ராவல் பண்ணுங்கள். அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்பு தான் கொடுத்துருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே நெகட்டிவ் திங்ஸ் யாருக்குமே சொல்ல மாட்டார். ஒரு சிலர் மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஒரு சிலர் வந்துருவானோன்ற வயிற்றுச்சில் சொல்கிற சில கேரக்டர்களும் இருக்குது. சில பேர் போல்டாக இப்போ இது நல்லா இல்லைப்பா மாற்றி பண்ணுவான்னு மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்கிற கேரக்டர் இருக்குது. இவர் என்னென்னா அதையே தட்டி நான் நல்லா இல்லைன்றதை கூட நல்ல விதமாக சொல்லி அடுத்த டைம் நல்லா பண்ணலாம், அதுக்குண்டான ஸ்டெப் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் ஆக்கி அவனை திருப்பி வளர வைப்பார். அந்த செடியோட வேரோட பிடிக்க போகிறதோ இல்லை மெரிச்சிட்டு போகிறதோ கிடையாது. எப்படி வடிவேல் பாலாஜனுக்கு யாருமே நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க, எல்லாரையும் அவன் பண்ண ஒவ்வொரு ஆளையுமே அவர் வந்து சொல்கிறது பாராட்டி பேச மாதிரி தான் இவர் அது அந்த கேட்டகரியில் தான் இருப்பார். சீரியஸில் அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைண்ணா. ஏன்னா இப்போ இந்த பீரியடில் இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து செம்மையான காம்படிஷன் இருக்கும். யாராவது வந்துட போகிறாங்களோ, அவங்க வந்து அந்த சினிமா ஃபீல்டுக்கு போயிட போகிறாங்களோ, நமக்கு காம்படிஷனாக காமெடியில் வந்துடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அவர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் ஈவெண்ட்டு கூப்பிட்டு போவார், யாராவது ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா நீ ஏன் ஃப்ரீயாக இருக்கியா, சரி என் கூட இதுக்கு வந்துரு அப்படின்லாம் சொல்லி கூப்பிடு. அந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருப்பார். அப்படிங்கும்போது ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் எந்த அளவுக்கு அந்த ஒரு ஹெல்பிங்காக இருப்பார் அவர். அது நீங்கள் சொல்கிறது வந்து காம்படிஷன் நம்ம அமுச்சு வைக்கிறது வேறு, அதை காம்படிஷன் போதே இவன் போனால் ஆகிடும் அது திங்க் பண்ணுறது வேறு. ஆனால் அவர்கிட்ட என்ன இதை விட கிரேட் ஒரு விஷயம்னா அவர் கூட பர்ஃபார்ம் பண்ண வைப்பார். ஓகே, நம்மளே என்ன டாமினேட் பண்ணுவோம், அவனுக்கு கொஞ்சம் கம்மியான டைலாக் கொடுக்கணும் நம்ம கொஞ்சம் தோணும் இல்லை ஒரு ஆளுக்கு. அதாவது அமுச்சு வைக்கிறதே பெரிய விஷயம். ஈவெண்ட்டுக்கு தாங்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் எனக்கு ஈக்குவலாக பேசி இல்லை என்னை விட இன்னும் நல்லாவே பண்ணு அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. அவர் கூட ஒரு நண்பர் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் என்னென்னா இவர் 10 குரல் பேசினாலும் அவரையும் 10 வாய்ஸ் பேச சொல்லுவார். நீ 2 பேசு போதும், நான் 8 பேசிக்கிறேன், ஏன்னா இங்கே தான் நான் ஈவெண்ட்டு கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்ற டாமினேஷனே அவர்கிட்ட இருக்காது. உனக்கு இதெல்லாம் வாய்ஸ் நல்லா வருது பண்ணு, இவருக்கே வர வாய்ஸ்லாம் சில இதெல்லாம் நல்லா இருக்கு நீயும் பண்ணு, எனக்கே 40 வாய்ஸ் வரும், 40 நானே பண்ணிட்டு போகலாம், நீ 20 பண்ணு நான் 20 பண்ணுறேன். நமக்கு தோணல நானே 40 நல்லா தான்டா பண்ணுவேன், இவனுக்கு எதுக்கு ஒன்று அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனுஷனெல்லாம் இனிமேல் பார்ப்போமான்றலாம் தெரியாது. நீங்கள் சொல்கிறது தான் ஒரு பயம் இருக்கும்ல, இவன் வந்துடுவானோ வந்துடுவான், அதுக்கு துளியும் கிடையாது. யார் வேணால் வாங்க, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா அது நல்லாவே பண்ணி கொடுப்பார். அந்த வகையில் அவரெல்லாம் 1% கூட குறை சொல்ல முடியாது. ஏன்னா உண்மை என்னென்னா இப்போ இவர் சொன்னது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ். அங்கே உட்காந்துக்கிறவங்கள 90% திரை உலகம் உட்காந்துட்ருக்காங்க. அந்த ஸ்டேஜில் இவரை தான் கூப்பிட்றாங்க ஆக்சுவலாக மிமிக்ரிக்கு. ஒரு 10 நிமிஷம் சார் நீங்கள் எல்லோரும் சிரிக்க வைங்கன்னு. அப்போ கூட கூட்டும் போகிற ஆர்டிஸ்ட்டையும் கூப்பிட்டு அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நம்ம மட்டுமே பண்ணி பெரிய ஆள் இல்லாமல் பாதிக்கு மேலே அவரை பேச விட்டு மீதி இவர் பேசி வந்திருக்காரு. ஸோ அந்த பயம் இல்லை, இவன் நல்லா மிமிக்ரி பண்ணிட்டானா அது கிடையாது, நானும் பண்ணுறேன் நீயும் பண்ணுறேன் நல்லா இருப்போம் உன்னை இந்த வெளி உலகத்தை காமிக்கிற அப்படின்னு அவர் கூட பேரிங்கில் போனவர் நிறைய பேர் இருக்காங்க. மிமிக்ரி ஜோனர்லேயே அவர் கூட பேராக போய் நிறைய பேர் வந்து இன்றைக்கும் ஷோலாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதுல அதில் பெரிய விஷயம். அது கிரியனெல்லாம் அவர் வாய் திறந்தே சொல்லுவார், ரோபோ அண்ணனால் தான்றதெல்லாம் சொல்லுவார். ஸோ அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல கலைஞன்.
இழந்தது தான் மிகப்பெரிய வருத்தம் இந்த சின்ன வயசில். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் 2 பேரும் அவர்கிட்ட பேசின ஏதாவது நினைவுகள் அதை பகிர்ந்துக்க முடியுமா? லாஸ்ட்டாக அவர்கிட்ட பேசுனீங்க? லாஸ்ட்டாக நான் பேசியிருக்கேன் அவர் கூட. என்னென்னா ஜாலியோ ஜிம்கானா மூவி, பிரபுதேவா சார் மூவியில் படத்துக்கு அவர் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு அந்த சீன் இருக்குன்னு கூப்பிட்டாங்க. போய் பார்த்தா ரொம்ப லீனாக இருக்கார், அவரானே தெரியாத அளவுக்கு இருக்கார். எனக்கு பயங்கர ஷாக்கு. நான் அவர்கிட்ட உரிமையோடையே பேசுவேன், ரொம்ப சத்தம் போடுவேன். சொல்லப்போனால் எனக்கு அவர் சீனியர் தான், ஃபீல்டில் தான், வயசுபடி நான் அவருக்கு சீனியர்ன்றதுனால நேராக போவேன். என்னென்ன இது, என்ன இப்படி இருக்கீங்க? நான் அது ஒன்றும் இல்லை சார், என்னது ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா இப்போ அவங்க மிஸ்ஸஸ்கிட்ட நீங்கள் ஒரு வேளை எப்போனா கிடைச்சாகணும், அங்கேருந்தே ஃபோன் அடிக்கிறேன் நம்பர் வாங்கி. என்ன என் பிரதர் இப்படி வச்சுருக்கீங்கன்னு கத்துறேன் அவங்கள பிடிச்சிட்டு. ஆனால் நீங்கள் திட்டுறதெல்லாம் நியாயம்னு, அது என்ன நடந்ததுன்னா நாங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, என் அண்ணனை எப்படி அப்படி ரொம்ப உரிமையோடு கத்திட்டு பேசி வச்சுட்டு நான் சொல்கிறேன், நான் வந்து எங்கேயோ மஞ்சள் கம்மலுக்கு ஒன்று இருக்கான், நான் அங்கே கூட்டும் போகிறேன், சரி ஷூட்டிங் முடிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த சைடு இவரும் அதெல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days கழித்து அவங்க வீட்டுக்கே போகிறேன். இதுதான் நடந்தது உண்மை. டைரெக்டாக வீட்டுக்கே போகிறேன். போய் பார்த்தா அண்ணன் இல்லை, டப்பிங் போயிருக்காரான். எங்கள் அண்ணன் இல்லை, டப்பிங் போயிருக்காரு. என்ன பிரதர் அப்படி? அண்ணன் நான் எவ்வளோ பண்ணிட்டேன், மருந்து குறித்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கார், அவர் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும் அப்படின்னாங்க. என்னது கண்ட்ரோலாக, நீங்கள் பார்த்துக்காம அப்படின்னு அதில் ரொம்ப உரிமையோடு திட்டேன்னு வச்சிங்களேன். திட்டுங்கண்ணே, உங்களுக்கு திட்ட முழு உரிமை இருக்குண்ணே. அவங்க சொல்கிறாங்க, திட்ட உங்களுக்கு முழு உரிமை இருக்குண்ணே, நாங்கள் பத்திரமா தான் பார்த்துருக்கோண்ணே, ஒன்றும் தேவையில்லைண்ணே, மருந்து சாப்பிடுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இல்லை அவரை இப்படி விடாதீங்கன்னு நான் கொஞ்சம் கத்திட்டு வந்தோடனே அடுத்த ஷூட்டிங் நடக்குது. ஒரு 10-15 daysக்கு அப்புறம் அவங்க கூடயே வராங்க. அதுக்கு முன்னாடி வரல, நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது. அதே படம் 15 நாட்கள் ஷூட்டிங்கில் அவங்க வராங்க. என்ன சிஸ்டர்னா, அவர் கண்ட்ரோலாக இருக்கணும். கண்ட்ரோல் மீன்ஸ் லிக்கர் கிடையாது, நீங்கள் அதில் போகாதீங்க. காரமே சாப்பிடக்கூடாது மஞ்சள் கம்மலைக்கு. அந்த பத்திய சாப்பாடுனவும் இவர் கொஞ்சம் கண்ட்ரோல் மீறி போகும். வராங்க, அப்போ இட்லி ஏதோ ஒன்று தராங்க, நான் எல்லாமே சாப்பிடுவோம், இட்லியோ தராங்க. சாம்பார் சட்னி தொட்டு கொடுன்றாரு, தரமாட்டேன்றாங்க. இவங்க முறைக்கிறாரு, அதாவது நாக்கு கேட்கும்ல என்ன இருந்தாலும் முறைக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, இப்படி தானே அடம் பிடிக்கிறாருண்ணே குழந்த மாதிரி அப்படின்னாரு. ஆனால் என்னண்ணே கொஞ்ச நாளைக்கு இதையே எப்படி சாப்பிட்றது, சாப்பிட்னேன் இவ்வளோ உரிமையாக சத்தம் போட. அப்புறம் அதை மட்டும் தான் சாப்பிட்டார். அப்படி பார்த்த ஒரு மனுஷன் ஒரு 1.5 வருஷம் படம்லாம் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தா வேறு மாதிரி பார்க்கும்போது சொல்கிறேன், என் பிரதரை தேத்திட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணே, இந்த உரிமை தான் எனக்கு வேணும். அவர் மேலே எவ்வளோ பேர் அன்பு வச்சுருக்காங்க, அவர் மேலே எவ்வளோ பேர் கேர் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்க மெசேஜ் சொல்கிறாங்க, எனக்கு அந்த கேர் தெரியுது. நாங்கள் இல்லை நீங்கள் ரொம்ப நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ அவரை பார்த்துட்டு, அண்ணே இதை அப்படியே கன்டினியூ பண்ணேன் தயவு செய்ய அப்படின்னு பேசினது தான் அவர்கிட்ட நான் அந்த உரிமையோடு பேசின ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக சந்திக்கிற நேரங்கள் இல்லை. ஈவெண்ட்டில் பார்க்கும்போது அவ்வளோதான். ஏன்னா ஒரே டைம் பர்ஃபார்ம் பண்ணால் ஓகே, மற்ற விதத்தில் அவரை சந்திக்க பெரிய வாய்ப்பில்லை. அமைஞ்ச வாய்ப்பு ஒரு இன்றைக்கி இல்லை. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி அவர் அந்த படம் ப்ரிவியூவில் தான் நான் நேரடியாக பார்த்து பேசுனது. அந்த ப்ரிவியூ ஷோ ஒன்று போட்டாங்க. ஆமாம்மா, அதில் பார்த்து பேசுனது. நல்லா பேசக்கூடியவர் தான். இப்போ எல்லாருமே சொல்கிற ஒரு இது இருக்குது, எல்லாம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அவரோட இப்போ நார்மலாகிட்டார். அவர் பழசில் எப்படி இருந்தாரோ அதே போல் நார்மல் வெயிட்டு கொண்டு வந்துட்டார், நல்லா ஆகிட்டார். இப்போ அவர் எல்லாம் நிறைய இன்டர்வியூலாம் ஏற்கனவே கொடுத்துருப்பாரு, நீங்களாம் தண்ணி அடிக்காதீங்க, 6 பேக் வச்சு எந்த பேக்னா வச்சுக்கங்க, ஆனால் வந்து சாப்பாடில் கட்டுப்பாடாக இருக்குன்னு எல்லாம் சொல்கிறார்ல. இப்போ பின்னாடி எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் எல்லாம் கெட்டுட்டாரு, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு, நான் 60,000 சரக்கு வரையும் அடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு, சரக்கு சாப்பிடாதீங்கன்னு அப்படின்னு சொன்னதா அவரை வந்து நெகட்டிவாக சொல்லுவாங்களே ஒரு சிலர். இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு சொல்கிறாருன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, அதெல்லாம் பண்ணி அதனோட அடிப்பட்டவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். நம்மளை விட அந்த வலி வாங்கினார்ல அவருக்கு தான் அந்த உண்மையான வலி தெரியும். அதனால் மற்றவங்களுக்கு சொல்கிறாரு. இது ரீசெண்டாக ஒரு சின்ன ஸ்டோரி படித்தேன். கலிஃபோர்னியா நாட்டோட அதிபராக இருந்தவர் யாருன்னா அந்த அர்னால்டு. அவர் வந்து மிகப்பெரிய நடிகர், நல்ல திறமை வாய்ந்தவர். அந்த நாட்டுக்கே படிப்படியாக வளர்ந்து அந்த நாட்டோட அதிபரானார். அந்த அதிபராகும்போது அவருக்காக மிகப்பெரிய ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்னாடி வெண்கலத்தில் அவரோட சிலையை வச்சு ஒரு பெரிய ஹோட்டல் 7 ஸ்டார் ரேஞ்சுக்கு விட அதிகமானது, அங்கே என்ன கெப்பாசிட்டியோ அதை விட அதிகமாக இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி அவரோட வெண்கல சிலையை வச்சு அவரை திறப்பு விழாவுக்கு இவர் தான் கூப்பிட்றாரு. யாரை? அர்னால்டு தான். அவர் தான் கவர்னர். அப்போ அதை திறக்கிறாரு. இந்த ஹோட்டலில் உங்களுக்குன்னு ஒரு ரூம் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு காலகட்டம் போது அவருக்கு பதவி போகுது, புகழ் போகுது, எல்லாமே போகுது.
அவருக்கு அங்கே இருந்த ரூமும் காலியாகி போச்சு. அவர் எல்லாமே நிராயுதபாணியாக இருந்து அதே வெண்கல சிலைக்கு கீழே ஒரு துண்டை விரித்து படுத்திருக்காரு. ஒரு யோசிச்சு பாருங்கள், அந்த நாட்டோட அதிபர் அந்த ஹோட்டலில் எப்பவுமே இருக்க, அவருக்கு ஒரு ரூம் இருக்குது, பெரிய ஃபெசிலிட்டிஸோட ரூம் இருக்குது, ஓப்பன் பண்ண ஒரு இவர் தான், இவரோட சிலை இருக்குது, அங்கே இப்போ எதுவுமே இல்லை, நிராகரிக்கப்படுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு பின்னாடி வரதெல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க, புகழுக்காகவும் பதவிக்காகவும் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துங்கன்னு அப்படின்னு அவர் சொன்னார். அதே போல் தான் இப்போ ரோபோன்னு அவ்வளோ நம்ம இந்தியா ஃபுல்லாகவே தெரியும் ரோபோன்னுட்டு. இப்போ கிரிக்கெட் வீரரே அவருக்கு வந்து இரங்கல் செய்கிற அளவுக்கு மொழி வேறு மொழியில் இருந்தால் கூட அவர் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா பரிச்சயமான ஒரு ஆள் இப்போது மக்களுக்கு இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்கிறது, அதெல்லாம் அடிக்ட் ஆகாதீங்கன்னு சொல்கிறார். அவர் மட்டும் ஏன்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடும் அந்த பாசிங்கில் ஆமாம் அவர் மட்டும் பண்ணார், இப்போ நம்மளை சொல்கிறாரு, அது உண்மை இல்லை, அவருக்கு தான் அந்த வழி தெரியும். ஸோ அதை நெகட்டிவாக பார்க்காம நான் அவர் சொல்கிற பாடத்தை எடுத்துக்கணுன்றது தான் இவரோட அந்த மறைவுலேருந்து நாங்கள் தெரிஞ்சு. இந்த 46 வயசில் நிஜமாகவே இன்னும் ஒரு 40 வருஷம் இன்னும் 30 வருஷமாவது அவர் திரைத்துறையில் கொடிக்கட்டி பிறந்திருப்பார். கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்? ஏன்னா பொதுவாக வந்துட்டு அந்த டிவியில் இருக்கிறவங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் படிப்படியாக அந்த படங்களுக்கு சினிமா துறைக்கு போவாங்க. அப்படிங்கும்போது அதில் ரொம்ப சிலர் தான் சாதிப்பாங்க. அப்படிங்கும்போது சின்ன சின்ன ரோலாக இல்லாமல் பெரிய பெரிய ஹீரோஸ் கூட எல்லாம் போய் நடிச்சிட்டாரு. எல்லாம் விஜய், அஜித் சாராக இருக்கட்டும், தனுஷ் சார், சிம்பு சார், எல்லாருக்கூடயும் நடிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது அதை உங்களுக்கெல்லாம் அவர் எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு? பட வாய்ப்புகளுக்கெல்லாம் சொல்லி விடுவாரா, இந்த படத்தில் சொல்கிறேன், இல்லை நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமா? அந்த மாதிரி அவர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவர் சொல்லியோ இல்லை அவர்கிட்ட நம்ம கேட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஷூட்டிங் அப்போ பார்த்துருக்கேன். ஆனால் அதில் நீங்கள் கேட்டதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. பெரிய ஹீரோஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, மீடியாவில் இருந்தார், டிவியில் இருந்தார், டிவியில் இருந்து மூவியில் ஸ்டார்டிங்கில் போனார், இதே மிமிக்ரி அங்கே பண்ணார், அங்கீகாரம் கிடைக்கல. ஒரு விஜயகாந்த் சார் வாய்ஸ் பேசுகிறாருன்னா ஆல்ரெடி விஜயகாந்த் சார் இருந்தார், அதே வாய்ஸ் பேசுகிறதுக்கு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் படத்தில் யூஸ் பண்ணாங்க. அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ரோபோ அண்ணனுக்கு லேட் ஆச்சு. ஆஹா, எம்ஜிஆர் சாரு, விஜயகாந்த் சாரு, நம்பியார் சார்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் வேற ஒன்று, அது மேடைக்கு தான் கரெக்டுன்னு எப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஆக்டிங் எப்போ கொண்டு வந்தவர், அப்போ தான் சினிமாவில் அவர் ஷைன் ஆனார். சார் ரியல் ஃபேக்ட் அதுதான். அவர் ஏன் டிலே ஆச்சுன்னா மிமிக்ரி பண்ணிவிட்டு எல்லா சினிமாலேயும் அந்த மாதிரி சீனுக்கு மட்டும் அவர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது அனலைஸ் பண்ணி இல்லை இன்னொருத்தர் ஆக்டிங் நம்ம பண்ணால் ரொம்ப நாள் ஃபீல்டுவில் இருக்க முடியாது, இல்லை சின்ன சீன் மட்டும் தான், அது ஏதோ ஒப்பேத்துற சீனாக தான் இருக்கும். அப்படியெல்லாம் அவர் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் தான் தனக்குன்னு ஒரு பாணி அமைச்சார். அதுக்கப்புறம் அவர் பெரிய பெரிய படங்கள்லாம் நடித்தார், அந்த லெவலுக்கு வந்தார். வந்துட்டு நடுவில் ஸ்ட்ரகிள் ஆனது இந்த மாதிரி இந்த ஹெல்த் இஷ்யூ வந்தது. அப்போ ஸ்ட்ரகிளாக இருந்தார். அந்த ஸ்ட்ரகிளில் மீண்டும் மறுபடியும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தார் நான் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. பட் அந்த ஓப்பனிங்கில் வந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நடந்த ஒரு அசம்பாவிதம் தான் இது. ஆனால் அவர் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பார் கண்டிப்பாக அது மாதிரி. ஆனால் ஷூட்டிங்கில் எங்கே போனாலும் நம்மளை பார்த்தோன்னா நான் வந்திருக்கேன் அப்படின்னா என்ன தோணும், வாங்கன்னு இல்லை. அங்கே 2 பேர்கிட்ட இவர் அந்த ஷோ பார்த்துருக்கியா, நல்லா பண்ணுவார், சரியாக பண்ணுவார், அந்த மார்வாடி பண்ணுவேன், அது ஒரு பேசு, அதே உங்களுக்கு என்ன பார்த்தியா எப்படி பண்ணுறா போல, இதெல்லாம் நம்ம தன்னை இறக்கின்னு என்னை பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இவன் பண்ணுறது என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதை இது நான் இதெல்லாம் பெட்டராக பண்ணுவேன், அவன் அதெல்லாம் பெட்டராக, இவன் பண்ணுறதை நான் பண்ண முடியாது யார் சொல்லுவா? அப்படி பேசக்கூடிய ஒரு நபர். பட் எங்களுக்கு சினிமா ஷூட்டிங்கில் சந்திச்சது இருக்குது, பட் சொல்லிவிட்ட இது எனக்கு இது வரைக்கும் அது மாதிரி மெமரி இல்லை. ஆக்சுவலாக அவரை பார்த்து பாடமாக எடுத்துக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்டது என்ன சொன்னார் அப்படின்றதுக்கு, சின்ன திரையில் ஒரு டைமில் இருந்து ஒரு காலத்தில் இருந்து சின்ன திரையில் நடிக்கிறவங்க பெரிய திரைக்கு வரவே முடியாது, பெரிய லெவலில் ஆகவே முடியாதுன்னதில்ல. அந்த லிஸ்ட்டில் நமக்கு அவர் பாடமாக இருக்கிறவர் தான் அவர். முதல்ல சந்தானம் சார் வந்தார், அதை சாதிச்சார். அதுக்கப்புறம் அதுலேருந்து சாமிநாதன் சார், மனோகர் அண்ணன், அதுக்கப்புறம் எஸ்கே சார், இவர். ஸோ இவங்கெல்லாம் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து, இல்லை சின்ன திரையில் நீங்கள் நல்லா பண்ணால் கண்டிப்பாக பெரிய திரையிலும் சாதிக்கலாம், இது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்களும் கலைஞர்களும் ரசிகர்களும் எடுத்துக்கலாம். அதை அப்படி ஒரு பாடமாக எடுத்துக்கலாம். சின்ன திரையில் நடித்தா வரவே முடியாது, பெரிய திரையை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த ஒரு டைமில் தான் அதெல்லாம் உடச்சி வந்தவர் தான் சந்தானம் சார், இவங்க இல்லாமல் அந்த லிஸ்ட்டில் ரோபோ சார் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடித்தார். இன்னும் நடிக்கிறதுக்கு உண்டான நிறைய படங்கள் இப்போது கரண்ட்டில் லாஸ்ட்டாக போன வாரத்தில் டிஆர் சாரே கமிட் பண்ணி அட்வான்ஸே கொடுத்துருக்கதா கூட சொன்னார். ஆமாம், அவர் கடந்த 2-3 படங்கள் அவர். ஆமாம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் போனது தான் இது.
கண்டிப்பாக. இப்போது அவரோட அந்த டேலண்ட் இருக்குல்லண்ணே, இப்போ எவ்வளவோ ஷோஸ் பண்ணியிருக்காரு, அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஐ மீன் அந்த ரோபோ மாதிரி இமிட்டேட் பண்ணுறதாகட்டும், மிமிக்ரி பண்ணுறதாகட்டும், ஸ்கிட்டு இருக்கட்டும், காமெடி, கவுண்டர்ஸ் எல்லாமே ஒரு விதமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்பாட்டில் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படி அந்த காமெடி அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஸ்பாட்டில் ஒரு கவுண்டர்ஸ் போடுறதா இருக்கட்டும், அவரோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட். ஏன்னா அவர் ஒரு 20 வருஷமாக பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது அப்கிரேட் பண்ணிட்டே வந்திருப்பார்ல. இந்த காலத்து இளைஞர்களுமே சொல்லுவாங்க அவர் கூட சேர்ந்து அந்த இது கூட பண்ணியிருப்பார் அப்படிங்கும்போது அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய டோட்டலாக ஒன்று எடுத்திங்கன்னா எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுவோம். அவர் ஒரு மேடை நடன கலைஞர். ஆரம்ப காலகட்டத்தில் நடன கலைஞர். கலக்கப்போவது வரும்போது நகைச்சுவையான கலைஞராக மாறினார். நல்லா பாருங்கள், அப்கிரேட் எப்போ வர்றாருன்னா டான்ஸ் பண்ணிட்டு இருந்த அவருக்கு ஒரு காமெடி பண்ணணுன்னு வராரு. காமெடி பண்ணும்போது தான் உடம்பு வச்சு தான் ஃபைனலில் வந்தார், அந்த ரோபோ கெட்டப்பில் வந்தார். அப்போ அந்த இடத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தெரியுது அவருக்கு. காமெடி பண்ணுறோம், ஆனால் ஃபைனலில் அந்த காமெடியினோட கோவை குணம் அந்த லிஸ்ட்டோடு இருக்கும்போது நம்ம நிற்கணும். அப்போ தான் காமெடி பண்ணுறது அங்கே எடுபடுமா படாதான்னு அவருக்கு தெரியுது. அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை நான் காட்டணும், காமெடியும் அதில் இருக்கணும், வேறு ஒரு விஷயத்தை காட்டணும்னு அப்போவே அவர் அதை பிளான் பண்ணி அதை பண்ணார். அதுக்கப்புறம் அந்த மிமிக்ரின்ற ஒரு விஷயத்தில் காமெடி மட்டும் இல்லாமல் அதில் மிமிக்ரி வெறும் மிமிக்ரியாக பண்ணாமல் அதில் காமெடி பண்ணால் தான் நிற்க முடியும். எல்லாரும் வாய்ஸ் பேசலாம், இவர் பேசலாம், நான் பேசலாம், அவர் பேசலாம், யார் வேணால் வாய்ஸ் பேசலாம். ஒரு 2 நாள் பழக்கப்படுத்தினா வரலாம், மேபி ஒரு வாரம் 10 நாளில் கூட பழகலாம். பட் வாய்ஸ் மட்டும் அவர் எடுக்கல. அதில் என்ன காமெடி பண்ணால் நம்ம நிற்க முடியும் ஃபீல்டில், அதில் அப்டேட்டாக இருந்தார். இப்படி ஒவ்வொரு விஷயமும் என்ன எங்களுக்கு தெரிஞ்சுன்றதை விட அவர் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருந்திருக்கார். சினிமாவில் என்ன வேணும், அப்போ மிமிக்ரி, காமெடி, இதை தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக போகணுன்னா நமக்கு என்ன வேணும், அது அப்டேட்டாக இருந்தார். இப்படி ஒவ்வொரு விஷயமே இருந்திருக்கார். அதனால் அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி தான் ஒன்று பண்ணுறாங்களா, ரைட், என்ன பண்ணுறாங்க, இது நீங்கள் சொல்கிற மாதிரி யோசித்து வச்சு பண்ணுறதில்லன்னு அவருக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. அதனால் அது போட்டால் கவுண்டர் போடுவார். அதனால் எங்ககிட்ட முன்னாடி நான் இதுதான் பண்ண போகிறேன் ஃபிக்ஸும் ஆக முடியாது, நம்ம உட்காந்து பார்க்குற கூட இதுதான் பண்ண போகிறாரெலாம் எய்மே பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ரசிக்க முடியும். என்ன பண்ணார், ஹோம்ஒர்க்லாம் தெரியாது, வருவார் என்ன செல்லம் அப்படின்னாருன்னா அந்த இடத்துக்கு அந்த செல்லம் போட்டு தான் ஒரு சிரிப்பு வந்திருக்கும். இல்லை அவனை என்னென்ன அப்படின்னு கேட்க வச்சுருக்கோம். அது மாதிரி அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். எப்பயுமே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்திருக்கார். ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் இது போல் முன்னாடி ரிஹர்சல் பார்க்குறது இப்படி சொல்லுங்கள் நான் அப்படி சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. டைமிங் தான் அவருக்கு, டைமிங்லேயே அடித்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். ஆனால் நல்லா ரசிக்கக்கூடியவர். யார் காமெடி பண்ணாலும் விழுந்து விழுந்து சிரிப்பார். என்னடா கேமரா க்ளோஸில் தானே வச்சுருக்காரு, எந்திரிச்சா ஃப்ரேம் அவுட் ஆகுமோ அப்படிலாம் அவங்க நினைக்க மாட்டார். நல்லா சிரிப்பு வந்தால் எந்திரிச்சு இந்த பக்கம் கீழே விழுந்து அப்படி சிரிக்கிற ரொம்ப ரசிப்பார், தன்னை மறந்து ரசிப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஷோவில் அவர் உட்காந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா அவர் காமெடின்றதை அடுத்தவன் காமெடி பண்ணாலும் நம்ம லைட்டாக ஒரு ஓகே அப்படின்ட்டு போகிற ஆளே கிடையாது. பயங்கர காமெடியாக இருந்தால் விழுந்து சிரிப்பார், பக்கத்தில் அடித்து சிரிப்பார், எந்திரிச்சு சிரிப்பார். அப்படி அந்த ரசிக்கிற தன்மை அவருக்கு எக்ஸ்ட்ரானரி. ஏன்னா இப்போது கடந்த 2 நாளாக நான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட இருந்தவங்க எல்லாத்துக்கூடயும் கேட்கும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போது அவங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களோட பொண்ணாக இருக்கட்டும், மாப்பிள்ளை, அந்த குழந்தை பேரனாக இருக்கலாம், அந்த இது ஃபீல் பண்ணிட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தவங்க என்ன ஆறுதல் சொன்னீங்க அவங்கள்ட்ட போயிட்டு? நீங்கள் அதாவது நம்ம மீடியாவில் ஒரு பிரச்சனை இருக்குன்றதுனால என்ன பிரச்சனைனா, ரியலான அழுதா கூட அது ஒரு சிம்பத்தி உருவாக்குறேன்னுவாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா மயில்சாமி என்ன கூட இப்படி தான், அவர் கூட எனக்கு பயங்கர டச்சு. கதறி அழுதுட்டேன், என்னால் அவரை பார்த்துட்டு இருக்க முடியல, அழுதுட்டேன். அது மீடியாவில் எல்லாம் எடுத்தாங்க போட்டாங்க. அப்போது சில வார்த்தைகள்லாம் நாங்கள் இவ்வளோ அழுகிற அளவுக்கு இவரை என்ன அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் இப்போது ரோபோ சங்கரன் போகும்போது நான் எந்த அளவுக்கு என்னை காமிச்சிக்காமல் போகணும் தான் நாங்கள் 2 பேருமே எய்ம் பண்ணி போனோம். பூந்து உள்ளே போய் நின்று ஃபார்மாலிட்டியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அழுக தாங்க முடியல. இல்லை, இது இவன் சொன்னால் செட் ஆகாது. என்ன நான் சொல்கிறேன்னா, சீரியஸாகவே இவனோட கேரக்டர் என்னென்னா எல்லாருக்குமே தெரியும், நிறைய இந்த திரைத்துறையில் இருக்கும் தெரியும், பயங்கர கோவக்காரன் தான் தெரியும். அதையும் மீறி ரொம்ப பாசக்காரன். அவன் அழுதுட்டானா அவனுக்கு பேச்சே வராது சுத்தமாக. அதாவது பேச்சு பயங்கரமாக வரவே வராது, பாதி தான் வரும், அப்படி தான் வரும். அது உண்மை. இது பக்கத்தில் பாருன்னு எனக்கு தெரியும், இல்லை இவங்க வீட்டில் தெரியும், நல்ல நெருங்கின நண்பர்கள் இன்னொரு 2-3 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். மீடியாவுக்கோ மற்ற பொதுமக்களுக்கோ பெருசாக தெரிய வாய்ப்பில்லை. என்னப்பா இவ்வளோ அழகானே அப்படின்வாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் அங்கே அந்த வீடியோவில் வந்திருக்கு, நான் அவனை தூக்கிட்டு நீ வா வந்துருன்னேன். ஏன்னா பேச்சே வரல இவனுக்கு.
பின்னாடி இன்டர்வியூ கேட்கறதுக்கும் நம்ம ஆளுங்களாம் இருக்காங்க. ஆனால் பேச்சே வராமல் நம்ம என்ன பேச முடியும்? நான் அங்கே தான் சொல்லிட்டு வந்த ஒரு வார்த்தை, சாரிங்க ரொம்ப அழுதுட்டுருக்கால பேச முடியாது. அதனால் ஒரு சிலர் நான் எல்லாத்தையுமே ஒரு சாதாரண மீன்ஸ் எப்படின்னா, நான் தப்பாக சொல்ல வரல, எல்லாத்தையுமே ஈக்குவலாக எடுத்துப்பாங்க. கஷ்டத்தையும் ஈக்குவலாக எடுத்துப்பாங்க, சந்தோஷத்தையும் சமமாக தான் எடுத்துப்பாங்க. அதுக்காக சந்தோஷம் வந்துட்டு ஆகா ஓன்னு துள்ளி குதிக்கிறதும், அழகு வந்துட்டால் ரொம்ப உடஞ்சி போயிட்டு இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இவனால் வந்து அவன் ஃபீல் பண்ணிட்டான்னா அது ஒரு 2 நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆக்சுவலாக அதை முடிச்சுட்டு வேறு ஒரு இடம் பண்ண வேண்டியது அவனால் முடியல. நான் அந்த இதுக்கே நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட்டில் தான் போனோம். 3 மணிக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அது அந்த இதெல்லாம் சம்பிரதாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் போனோம். அவனால் கட்டுப்படுத்த முடியல, பயங்கரமாக அந்த அளவுக்கு அவனுக்கு அட்டாச்மெண்ட், ஃபேமிலி அட்டாச்மெண்ட். எனக்கு வந்து ரோபோ என்னென்ன பழக்கம், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழக்கம், வீட்டில் வந்து நார்மலாக பார்த்தா பேசுவோம், அவ்வளோதான். பட் இவன் வந்து அவங்க பொண்ணு குழந்தையாக இருந்தது பாருங்கள், அப்போத்துலேருந்தே இவங்களுக்கு ஃபேமிலியோட பழக்கம். கை குழந்தையாக இருக்கும்போதே பழக்கம். அந்த மயில்சாமி அண்ணன் கூட அது போல் அட்டாச்மெண்ட்டு. பாலாஜி அண்ணன் கூட உண்மையிலே தாங்க முடியல பிரதர், சத்தியமாக சொல்கிறேன். என்னால் தாங்கவே முடியாது. ஏன்னா பாலாஜி வந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்காப்புல இவருக்கு. அவ்வளோ அவரும் அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு நான் டிக்டாக் உள்ளே இல்லை, அவர் தான் சொன்னார், சோஷியல் மீடியாவில் உன்னை பார்க்கணும் எல்லோரும், ஏன் உன்னை நேரில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, உன் கூட டுவேட் போடணும், எப்படி போடுவான், நீ வீடியோ போட்டு பக்கத்தில் அவன் போட்டுப்பான். அவர் தான் அட்வைஸ் பண்ணதும் அவர் தான். ஸோ வந்து உன்னை நீ பண்ணு, இது நல்லா இருக்குது, நீ அட்வைஸ் பண்ணவே கேட்குறான், நான் காமெடி பண்ண தான் பார்க்குறான், நீ அட்வைஸ் பண்ணவே கேட்குறான், நீ போடு அப்படிவா. அப்படி ஒரு நெருக்கமான இந்த பர்சன் இல்லைன்னு உடனே என்னால் தாங்க. அப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், எப்படியாவது அழாமல் போய் பார்த்தணும் அண்ணனை, அவரை போய் பார்த்தணும்னு போகிறோம் பிரதர். அந்த பாடி வீடியோ வச்சுருக்காங்க, நீங்கள் கிட்ட முகத்தை பார்த்தா என்ன ஆகும் ஒரு மனுஷன், முடியல. ரெண்டாவது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அண்ணன் வந்திருக்கார் பாருங்கன்றாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் வந்திருக்கார் பாரு, நீங்கள் எப்படி பேசுவீங்க? அதே தான் இப்போ அவங்க டாக்டரை போய் பார்க்குறேன், சும்மா ஏதாவது தட்டிக்கலான்னா அந்த குழந்தை சொல்லுது, அப்பா சந்தோஷமாக அனுப்பிச்சி வைங்க அண்ணா, சந்தோஷமாக அனுப்பிச்சி வைங்கன்றான். எப்படி கேட்க முடியும்? ஸோ அதனால் வந்து அவங்க யாருக்கும் ஆறுதல் சொல்கிற நிலைமையில் நம்ம இல்லை. அதான் சொன்னேன், இது மீடியா வந்து வேறு மாதிரி காட்டுதுன்றதுனால மோஸ்ட்லி நான் வந்து இவன் தான் என்னை தூக்கிட்டு வந்தாங்க. இவ்வளோ ஒரு 30-40 கேமரா இருக்குது, எல்லோரும் வந்து பேசுகிறாங்க. உண்மையிலேயே சொல்கிற மாதிரி எனக்கு மோஸ்ட்லி எனக்கு பேசினா அவன் நெஞ்சு அடைக்கும், அது என்னன்னு தெரியாது, வார்த்தை வராது. இவன் என்ன பிடிச்சி சரி வா போகலாம். லாஸ்ட்டாக அங்கேருந்து கிளம்பும்போது என்னால் பார்க்க கூட முடியல. அங்கே பார்க்குறேன், நான் பார்த்த ரோபோன்னு படுத்துக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி அவர் நான் நினச்சாலும் பேச மாட்டார், நம்ம என்ன பேசுனாலும் கேட்க போகிறதில்ல. அந்த ஒரு வழியில் போய் பார்க்குறீங்க, அங்கே வந்து புகழ் தான் இருந்தார். அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை ஃபார்மாலிட்டி பண்ணிகிட்ருக்காங்க போங்கன்னாங்க. இல்லை நான் அவர் முகத்தை ஒரு தடவை பார்க்க, நான் காலான்னு நிற்கிறேன், முகத்தை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இடம் நிற்கிறேன். புகழ் தான் சொன்ன போல், வழி விடுங்க போனேன், நீ போய் பாருன்னு என்னை கூப்பிட்டு போய் முகத்தை நிற்க வச்சார். அழுது அடுத்த நிமிஷம் பார்த்தா அவங்க டாக்டரும் அந்த பக்கம் அவங்க மிஸ்ஸஸ் இருக்காங்க. ஜஸ்ட் அங்கே போய் நின்று ஒரு 5 to 10 minutes நின்று இருப்பேன். 5 minutes கூட கிடையாது, அதை விட கம்மி. நின்று அவங்க 2 பேரும் பார்க்குறேன், அவங்க ஸ்டன்னாக இருக்காங்க. டாக்டர் பார்க்குறேன், எல்லாம் அவங்க டாக்டர் மட்டும் என்கிட்ட பேசுனாங்க. அப்போது சந்தோஷமாக அனுப்புங்க அண்ணா, அப்போது சந்தோஷமாக அனுப்புங்கண்ணா. அது கேட்கவே நமக்கு போகும், அது எந்த பெயிண்டில் சொல்கிறாங்க புரியுது. சரி, இது மேலே இங்கே இருக்கும்போது வெளியே வரேன், நம்ம ஆளுங்க மைக்கு கேமரா எல்லாம் இருக்குது. இவன் தான் என்னை வந்து வாடா நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அதுக்கப்புறம் கூட யாரோ கேமரா எடுத்துகிட்டு வந்தாங்க போல இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு வெளியே கூப்பிட்டு வந்தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்லேயே இல்லை, நாங்கள் ஸ்பாட்லேயே இல்லை. அதிகமாக ஆயிரும் ஃபீலிங். உண்மை அது. இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம அந்த கேரக்டராக இருந்து பார்த்துருவோம், பல டைமில் நம்ம அவங்களா இருந்து பார்த்துருவோன்றேன். அப்போ அவருடைய பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு என்னெல்லாம் பாதிப்பு இருக்கும், நம்ம அதை ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு மைண்ட் போயிடும் நமக்கு. அதனால் நம்ம அது மோஸ்ட்லி பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். வேறு வழியில் ஒரு தடவையாக அவர் முகத்தை பார்க்கணும் இல்லையா, அது பழகினவங்கள உண்மையிலே மோஸ்ட்லி நான் போகவே கூடாதுன்னு நினைப்பேன். நிறைய இடத்துக்கு இது மாதிரி நடந்தால் போனால் தாங்கிக்க முடியாது, அதோடைய தாக்கம் நமக்கு இருக்கும், 2 நாளைக்கு அது ஒரு மாதிரி ஆக்கிடும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவேன். பட் திருப்பி அவரை நான் பார்க்க முடியாதுல்ல, யாராக இருந்தாலும் அந்த முகம் அதெல்லாம் கடைசியாக பார்க்குது. அது தாங்க முடியாத தாக்கணுன்னா இந்த போகிற வயசே இல்லை, அதுதான் அவர் தாங்கிக்க முடியாது. அது பாலாஜின்னா கூட ஏங்க அப்பப்போ கம்பேர் பண்ணுவோம், அவருக்கும் போகிற வயசு இல்லை, இவருக்கும் போகிற வயசு இல்லை. இவங்க 2 பேருமே நல்லா சிரிக்க வச்சுக்கிறாங்க, எல்லாரையுமே சிரிக்க வச்சுருக்காங்க. இன்றைக்கும் அவரை பற்றியும் பேசுகிறாங்க, இவரை பற்றியும் பேசுகிறாங்கன்னும் போது இன்னொரு கடவுள் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து ஒரு 10-15 வருஷமாவது வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு வருத்தம் தான். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தென் நிறைய நினைவுகளை எங்களுக்கு கொண்டு வந்தீங்க, நிறைய மக்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீங்களும் சொன்னீங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் கூப்பிட்டு நீங்கள் வந்ததுக்கு. உங்களுக்கும்
சினி உலகம் நேயர்களுக்கும் நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.